Hello 10th students. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th இங்கிலீஷ் சென்டம் பிளான் தான் வந்து ஒவ்வொரு பார்ட்டா வீடியோ வந்து பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட் 3ல செக்ஷன் 2ல 2 क्वेश्चंस வந்து அட்டெண்ட் பண்ணனும். 4 क्वेश्चंस வந்து கொடுத்துருவாங்க. poem paragraph வந்து 33 and 34ல poem paragraph questions கேட்பாங்க. 35ல வந்து poetic devices கேட்பாங்க. 36ல வந்து poem paraphrase வந்து கேட்பாங்க. இந்த 4 questions கொடுத்துட்டு any 2 வந்து நம்ம அட்டெண்ட் பண்ணனும். each question carries 5 marks. இதுல 10 marks வந்து எப்படி ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், எதை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீடைலா வந்து பார்ப்போம். இப்போ நீங்க poem paragraph வந்து உங்களுக்கு தெரிஞ்ச क्वेश्चंஸே வந்திருக்கு. நீங்க நல்லா நீட் அண்ட் நல்லா பிரசன்ட் பண்ணுவீங்க. ஆத்தர் நேம், கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க poem paragraph வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் சேவிங் எந்த क्वेश्चन சூஸ் பண்ணா டைம் மேனேஜ்மெண்ட் ஈஸியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா poetic devices-உம் poem paraphrase நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இது வந்து poem paragraph எழுதுற அளவுக்கு கண்டென்ட் வந்து இதுல கிடையாது. poetic devices-னா rhyming word, rhyming scheme, alliteration words, figure of speech-னு கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். அதே மாதிரி poem paraphrase-உம் ஈஸியா இந்த மாதிரி paragraph எழுதுனா ரைட் பண்ணா போதும். ஆனா இதை விட அதிகமா எழுதுறது தான் poem paragraph. poem paragraph நீங்க ரைட் பண்ணணும்னா poem நேம் எழுதணும், அப்புறம் ஆத்தர் நேம், தீம், இன்ட்ரோடக்ஷன், 3 or 4 சப்டைட்டில்ஸ் போட்டுட்டு கன்க்ளூஷன் போட்டுட்டு மாரல் கொடுக்கணும். ஸோ நீங்க அதிகமா எழுதுனாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் poem paragraph பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு poem paragraph நல்லா தெரியும், நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுவீங்கன்னா நீங்க poem paragraph சூஸ் பண்ணிக்கலாம். 2 क्वेश्चनமே உங்களுக்கு தெரியுதுன்னா poem paragraph நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லனா ஒரு क्वेश्चन தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா poem paragraphல ஒரு क्वेश्चनோ, poetic device இல்லனா poem paraphrase இந்த ரெண்டுத்துல இருந்து ஏதாச்சும் ஒன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக சொல்றேன். இப்போ நீங்க படிச்ச क्वेश्चन poem paragraphல இருந்து வரவே இல்ல அப்படின்னா நீங்க வந்து poetic device-உம் poem paraphrase-யும் நீங்க வந்து தாராளமா வந்து அட்டெண்ட் பண்ணி அதில் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து poem paragraphல அவங்க கேட்டிருக்க क्वेश्चन ரெண்டுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா poetic devices-ஐ நீங்க கரெக்டா எழுதணும், அப்பதான் ஃபுல் மார்க் கிடைக்கும். poem paraphrase-ஐ நீங்க கரெக்டா எழுதுனாதான் ஃபுல் மார்க் கிடைக்கும். poem paraphrase பொறுத்த வரைக்கும் poem நேமும் ஆத்தர் நேமும் தெரிஞ்சாலே போதும், poem paraphrase-ஐ நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். இப்போ 35 questions வந்து poetic devices வந்து கேட்பாங்க. இப்போ இங்க poem lines, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த poem lines பார்ப்போம். A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real. She is not fake. இந்த poem linesக்கு நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், ரைமிங் ஸ்கீம்ஸ் கண்டுபிடிக்கணும், அலிட்ரேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் அது எழுதணும், அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம எழுதணும். இது எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரைமிங் வேர்ட்ஸ்னா ஒரே சவுண்டில் முடிகிற வேர்ட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். எண்டிங்ல தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? இன்னேட் இது வேற சவுண்டு, இதே சவுண்டில் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இன்னேட் வந்து வேற சவுண்டு, ஸ்ட்ரென்த்ன்றது வேற சவுண்டு. ஸோ இது ரெண்டும் வர சான்ஸ் கிடையாது. ஸ்டேக், ஃபேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டு. ஸோ அதனால இப்போ ரைமிங் வேர்டை இங்கே என்ன வந்திருக்குன்னா ஸ்டேக்கும் ஃபேக்கும். ஓகேவா? ஒரே சவுண்டா முடிகிற எண்டிங் வேர்ட்ஸை வந்து நம்ம சூஸ் பண்றதுக்கு பேர் தான் ரைமிங் வேர்ட்ஸ். சவுண்டு தான் இதுல மெயினா. எண்டாகிற எண்டிங் வேர்ட்ஸ் வந்து ஒரே சவுண்டா இருக்கணும். ஓகே, இன்னேட் வந்து வேற இன்னேட்ல வர சவுண்டே ஸ்ட்ரென்த்ல கிடையாது. ஸோ இன்னேட் வந்து வேற சவுண்டு, ஸ்ட்ரென்த் வேற சவுண்டு. ஸ்ட்ரென்த்துக்கும் ஸ்டேக்குக்கும் சம்மந்தம் இருக்கானா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சவுண்டு தான். ஸோ ஸ்டேக் ஃபேக் தான் ஒரே சவுண்டுல முடியுது. ஸோ அதான் நம்ம ரைமிங் வேர்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேக்கு ஃபேக் சவுண்டு தான் இதுல மெயின். அடுத்து ரைமிங் ஸ்கீம், இதுவும் சவுண்டு வச்சு தான் வந்து எழுதும். ஓகேவா? இன்னேட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் டைப் ஆஃப் சவுண்ட், இது ஏன்னு நம்ம டினோட் பண்றோம். ஓகேவா? இன்னேட் இந்த சவுண்டுக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் அந்த சவுண்டுக்கும் சம்மந்தம் இருக்கானா இல்லை. ஸோ இந்த சவுண்டா பீன் டினோட் பண்றோம். ஓகேவா?
இந்த ஸ்ட்ரென்த்தோட சவுண்டும் ஸ்டேக்கோட சவுண்டும் ஒன்றா இருக்கானா இல்லை, டிஃப்ரெண்ட் சவுண்டு. ஸோ சீன் மென்ஷன் பண்ணுறோம். ஆனால் ஸ்டேக்கும் ஃபேக்கும் வந்து ஒரே சவுண்டு தான். ஸோ அதனால் இதை சி மென்ஷன் பண்ணுறோம். இதை தான் நாங்கள் இங்கே வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா? ரைமிங் ஸ்கீம்னா இதுதான். இதுவும் சவுண்டை தான் டினோட் பண்ணோம். இது ஒன் டைப் ஆஃப் சவுண்ட், இது அனதர் டைப் ஆஃப் சவுண்டு. இது ரெண்டும் தான் சேம் டைப் ஆஃப் சவுண்டில் வருது. ஸோ சி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எழுதுங்க ஹெட்டிங் போட்டுட்டு. அதுக்கப்புறம் அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் வந்து எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல, அது வந்து எந்த லைனில் வந்து ஸ்டார்டிங் லெட்டர் வந்து சேமாக எந்த 2 வேர்டுக்கு வருதோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா? அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் தான் வருது. செகண்ட் லைனில் சிம்பிளும் எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்ட்ரென்த்தும் எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிம்பிளும் ஸ்ட்ரென்த்தும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் எப்படி எழுதுவோம். ஓகே, அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து செகண்ட் லைனில் இருக்கு. என்னன்னா மெட்டஃபரா இருக்கு. ஓகேவா? இந்த லைனை பாருங்க. எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற மீனிங் தர்றது தான். ஓகேவா? எ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் வந்து வேற வேற மீனிங் தர்றது தான். ஸோ செகண்ட் லைன்ல வந்து மெட்டஃபர் அது வந்திருக்கு. ஓகேவா? மெட்டஃபர் வந்து வந்திருக்கு. எதனாலனா மெட்டஃபரோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் டூ அன்லைக் திங்ஸ் வித்தவுட் யூசிங் லைக் ஆர் ஆஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டஃபர்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். இது கம்பேரிசன் ஆஃப் டூ அன்லைக் திங்ஸ் வித்தவுட் யூசிங் லைக் ஆர் ஆஸ். அதனால இது வந்து மெட்டஃபரை தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு என்ன வரும்னா செகண்ட் லைன்ல நம்ம மெட்டஃபர்னு டினோட் பண்ணியிருக்கோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவரும் ஸ்ட்ரென்த்தும் வந்து கம்பேரிசன் ஆஃப் டூ அன்லைக் திங்ஸ். இந்த சென்டென்ஸ்ல வித்தவுட் யூசிங் லைக் ஆர் ஆஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணல. பவரும் ஸ்ட்ரென்த்தும் வேற வேற மீனிங்கை குறிக்கிறது. ஓகே, அதனால இது வந்து மெட்டஃபர் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனஃபோரா அப்படின்னு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் வந்து ரிப்பிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ரிப்பிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த சக்சஸிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிப்பிட்டேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் அட் த பிகினிங் தொடர்ந்து வர்றது. இப்போ எவ்ரி உமன், எவ்ரி மேன், அப்படி எவ்ரி அப்படின்ற ஸ்டார்டிங் வருதுல்ல, எவ்ரி அது வந்து ரிப்பிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸை வந்து அனஃபோரா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. அதுவும் சில போயம்ஸ்ல வரும். அதை நீங்க கரெக்டா எழுதணும். இப்போ பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை வந்து நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுவோம்னா நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன். அதுவும் சில டைப்ஸ் ஆஃப் போயம்ல வரும். அது வந்துச்சுன்னா நம்ம அதை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைஃப் இஸ் எ ஹைவே டிராஃபிக். இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் எ ஹைவே டிராஃபிக். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு அப்ளை நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனிஃபிகேஷன் சொல்லுவோம். மெட்டஃபர்னா என்ன மீனிங்னா comparison of two unlike things. இந்த ரெண்டு வேர்டுமே வேற வேற மீனிங் தருது. ஓகேவா? பவர், ஸ்ட்ரென்த். unlike things without using like or as. a symbol of power and strength. ஓகேவா? comparison of two unlike things without using like or as. power, strength. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனஃபோரான்னு பார்த்தோம். அனாஃபோராக்கு மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அட் த beginning of the successive class. For example வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மேன், எவ்ரி உமன் அந்த மாதிரி அந்த போய்டிக் லைன்ஸ்லாம் வரும். எவ்ரின்னு வந்து ஸ்டார்ட் ஆகுதா, ரிப்பீட் ஆகுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அனாஃபோரா. அடுத்த
பர்சனிஃபிகேஷன்னா ஹியூமன் ஆப்ஜெக்ட் டு அப்ளை நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் a highway traffic. ஓகே, அந்த போய்டிக் லைன்ஸை வச்சு தான் நம்ம வந்து இதை சூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக எழுதிடலாம். இது வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு எழுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போயம் பேராஃப்ரேஸ். இது வந்து ஈஸியாக 5 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். போய்டிக் லைன்ஸ் வந்து இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன எழுதணும்னா, தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம், எந்த போயத்துலேருந்து வந்திருக்கு, போயத்தோட நேம் எழுதணும். த சீக்ரெட் ஆஃப் த மிஷன் பை ருத்யார்ட் கிப்லைன். ஆத்தரோட நேம் தெரிஞ்சிருக்கணும். போயம் பேராஃப்ரேஸ் எழுதுறதுக்கு போயமோட நேமோ ஆத்தரோட நேமோ தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? தீஸ் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் சொல்லிட்டு போயம் நேம் எழுதிடுங்க, பை ஆத்தர் நேம் எழுதிடுங்க. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் எப்படி எழுதலான்னு பாருங்க. த போயட் சேஸ் தட் மட்டும் தான் நீங்கள் எழுதணும். மீதி எல்லாம் அப்படியே எழுதிடுங்க. இதுல இருந்து இது வரைக்கும் அப்படியே எழுதிடுங்க. அவ்வளோதான். we can pull and haul and push and lift the drive. என்ன எப்படி இருக்கும் அந்த poetic lines அப்படியே எழுதிடுங்க. அவ்வளோதான் செகண்ட் பேரா. ஓகே, முடிஞ்சது. தேர்ட் பாயிண்ட் வந்து எப்படி எழுதணும்னா, the poet says that அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? போயமோட நேம் என்ன? சீக்ரெட் ஆஃப் த மிஷன். ஸோ நம்ம இந்த இடத்துல the poet says that the மிஷன்ஸ்னு தொடங்குறோம். ஓகேவா? இதெல்லாம் மிஷன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து எடுத்துக்கிறோம். The poet says that the mission can pull. இதுல இருந்து அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு இந்த இடத்துல கமா போடாம ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட், அடுத்த சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, இங்க வந்து வி எடுத்துட்டு தே கேன் ஸ்டார்ட் பண்ணுங்க. தே கேன் ஸ்டார்ட் பண்ணி இந்த லைட்ல இங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த லைனும் தே கேன் ஸ்டார்ட் பண்ணி இந்த டைவ்ல இங்க ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. அடுத்த பாயிண்ட்டும் தே கேன் ஸ்டார்ட் பண்ணுங்க. தே கேன் ஸ்டார்ட் பண்ணி ரீட் அண்ட் ரைட் அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அவ்வளோதான். இது வந்து தேர்ட் பாயிண்ட். இப்போ போயம் பேராஃப்ரேஸ் எப்படி ஈஸியாக எழுதலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட லிங்க்லாம் இருக்கும், போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டீங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த பார்ட் வீடியோவாக போடும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.